அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனல் காணொலிக்கு தங்களை வரவேற்று மகிழ்வது உங்கள் சஞ்சய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விழித்தெழு தமிழ்நாடு சீரீஸினுடைய நாள் 3ல் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டோட முதலமைச்சரோ நிதியமைச்சரோ துணை முதலமைச்சரோ நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டெப்ட் ட்ராப் வர்சஸ் த ஃப்ரீ பைஸ், அதாவது கடன் வளையும் இலவச கலாச்சாரமும் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நம்ம மாநிலம் அப்படிங்கிறது நிறைய கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சமீப காலங்களில் செய்திகளையும் செய்தித்தாள்களையும் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதே போல் இப்போது தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் பல விதமான இலவசங்களை அள்ளி தெளிச்சிட்டு இருப்பாங்க. அதையும் நீங்கள் மற்றொரு சைடு பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. இது ரெண்டுக்கும் உண்டான முடிச்சு என்ன அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் பரவலாக ஒரு கருத்து நிலவுது. என்னென்னா, தமிழ்நாடு மாநிலமாக கடன் வாங்கினா எனக்கு என்ன பிரச்சனை, ஒரு தனிநபராக எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இருக்குது. அந்த பார்வை எப்படி தப்பு, எப்படி தமிழ்நாடு மாநிலமாக வாங்குகிற கடன் அப்படிங்கிறது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைங்களோட பள்ளி படிப்பிலிருந்து நீங்கள் கட்டுற கரண்ட் பில் வரைக்கும் எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சமீப காலங்களில் செய்தித்தாள்கள்லையும் சரி செய்தி ஊடகங்கள்லையும் சரி நீங்கள் நிச்சயமாக ஒரு செய்தியை கடந்து வந்திருப்பீங்க. என்னென்னு பார்த்தா, நம்மளுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அல்லது நிதியமைச்சரோ ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னு பார்த்தா, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் முதன்மை சக்தியாக விளங்குது, முதன்மை பங்களிப்பாளராக விளங்குது, தமிழ்நாடோட ஜிடிபி தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜிடிபினா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டு டொமஸ்டிக் அப்படின்னா உள்ள ஊருக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நமக்கு நடக்கக்கூடிய தொழில்கள் மூலமாக, நடக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் மூலமாக அதில் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஒன்றிய அரசுக்கு செலுத்துவோம். அந்த பங்களிப்பு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையில் உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நிச்சயமாக உண்மை. ஆனால் ஒரு பக்கமாக பார்த்தா மக்களுக்கு இலவசங்களாக அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மகளிருக்கு 1000 ரூபாயில் முதற்கொண்டு இலவச பயண பேருந்து முதற்கொண்டு எல்லாமே இலவசமாக அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய காசு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க சொல்கிற எல்லா வழியுமே பார்த்தா செலவினங்களுக்கான வழியாக தான் இருக்குது. இப்போது காசு எங்கேருந்து தான் வருது, இவ்வளவு செலவு பண்ணுறதுக்கான வருமானம் தமிழ்நாட்டுக்கு வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்துக்கு எந்தெந்த ரீதியாக வருமானம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வழி, மக்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய டைரக்ட் டேக்ஸ், நேரடி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி, இந்த பெட்ரோலுக்கு நம்ம ஒரு ரூபாய் வரி கொடுக்கறது, நம்ம வாங்குகிற 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட்டில் கொடுக்கக்கூடிய வரி, டாஸ்மாகில் வாங்குகிற மதுபானங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரியிலேருந்து இந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து நேரடியாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிக்கிறாங்க இல்லையா, அந்த வரி ஒரு வகை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர் தொழில் நடத்துவாங்க இல்லையா, இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, இப்போ இந்த டைட்டனு, ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, இது என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்ரெடி உட்கட்டமைப்பு இருந்திருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கணும். எதன் மூலமாக, இந்த மாதிரி ஒரு முதலீடை ஈர்க்கிறதன் மூலமாக, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி ஈர்க்கிறதன் மூலமாக, இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகள், ஆல்ரெடி இருக்கக்கூடிய நடத்திட்டு இருக்கக்கூடிய தொழில்கள் மூலமாக அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு வரி அப்படிங்கிறது. இந்த 2 வழியாக தமிழ்நாட்டுக்கு வருமானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வருது. ஓகே, இப்போது இந்த வருமானம் அப்படிங்கிறது இவங்க பண்ணுற செலவினங்களுக்கு பத்துதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுக்காக தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் கடன் வாங்குது. சரிங்களா? சரிப்பா, தமிழ்நாடுங்கிற மாநிலம் கடன் வாங்குறது ஒரு குத்தமா? நாம கூட தான் கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்களே, கடன் வாங்குறாங்க, நமக்கு இது கொடுக்குறாங்க, 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக பஸ்ஸில் போக்குவரத்து கொடுக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் நல்ல விஷயம் தானேப்பா, கடன் வாங்குறதுல என்னப்பா தப்பு அப்படின்னு கேட்கலாம். நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கடன் வாங்குறீங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவரோ தலைவியோ கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு நல்ல கடன். கடன் வாங்கி ஒரு வண்டி வாகனம் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு நல்ல கடன். அந்த வண்டி வாகனம் நாளைக்கு அவங்களுக்கு தொழிலுக்கோ அல்லது போக்குவரத்துக்கோ உதவி பண்ணலாம். அல்லது கடன் வாங்கி அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த குழந்தைங்க படித்து நாளைக்கு பெரிய ஆளாகி அவங்க நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க.
சரிங்களா? அப்போ அது ஒரு முதலீடு. ஆனால் நான் வாங்குற கடனை என்னோட அன்றாட செலவினங்களுக்கு நான் பயன்படுத்தினா, நான் வாங்குற மளிகை சாமான், அரிசி, சர்க்கரை, பருப்பு இதுக்கெல்லாம் நான் வேலைக்கு போய் உழைக்காம நான் பாட்டு கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டே இருந்தால் என் குடும்பத்தோட நிதி நிலைமை அப்படிங்கிறது என்னவாகும்? யோசிச்சுக்கிட்டிங்களா? இதே நிலைமை தான் எக்ஸாக்ட் டிட்டோ தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்துக்கு நடக்குது. என்னப்பா இப்போ நீ எதை மீன் பண்ண வர அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறது, படிப்புக்கு செலவு பண்ணுறது, அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான முதலீடுகள் அப்படிங்கிறது பார்த்தா அதுதான் மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரும். புரிஞ்சுதுங்களா? அதே கடன் வாங்கி இந்த ஊதாரித்தனமாக சாப்பாட்டுக்கும் அன்றாட செலவுகளுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் இலவசங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நமக்கு மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது முக்கியமா அல்லது இலவசங்கள் அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னு. ஓகே, இது நம்மளுடைய அரசுக்கு தெரியாதா? நலத்திட்டங்கள் தான் முக்கியம், இலவசங்கள் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய அரசுக்கும் அரசு நடத்துறவங்களுக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக 100% தெரியும். ஆனால் இந்த இலவசங்களை அவங்க அள்ளி தெளிக்கிறதுக்கான காரணம் மக்கள் ஈஸியாக அதை பார்த்து ஏமாந்துருவாங்க. மக்களுக்கு ஈஸியாக அவங்களுடைய பேரும் புகழும் சென்றடையும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க இலவசங்களை அதிகமாக அள்ளி தெளிக்கிறதுக்கான காரணம். இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இன்டைரக்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்குகிற கடன் மூலமாக தான் இந்த இலவசங்கள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படுது. ஸோ அப்போ இன்டைரக்டாக பார்த்தா நான் ஒரு பொருளை கடன் வாங்கி வாங்குகிறேன், அந்த கடனுக்கு வட்டியும் கட்டிகிட்டு இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் அந்த கடன் அடைக்க போகிறதில்ல, வட்டிக்கு வட்டி தான் கட்டிகிட்டு இருக்க போகிறேன். நானே தான் அந்த பொருளை வாங்குகிறேன், நானே தான் அந்த கடனையும் வாங்குகிறேன், அந்த கடனுக்கு வட்டிக்கு வட்டியும் நான் தான் கட்ட போகிறேன். ஆனால் எனக்கு அந்த பொருளை எடுத்து கொடுத்தாரு இல்லையா ஷோரூமில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரோ அல்லது அந்த சேல்ஸ் பர்சனோ, அவரை நான் தூக்கி வச்சு கொண்டாடுறது, எனக்கு இலவசமாக கொடுத்துட்டாங்கன்னு. என்கிட்ட பைத்தியக்கார பையில, கையில் நீ அப்போ ₹1 காசு கொடுக்கல, உண்மைதான். ஆனால் அதெல்லாம் உன் கடன், அதுக்கான வட்டி நீ தான் கட்ட போகிற, வட்டி போகிற குட்டியை நீ தான் கட்ட போகிற. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியறதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருந்தாலும் அவங்கள மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலைகள் தான் இந்த அரசியல் கட்சிகள் செஞ்சிட்ருக்குறாங்க. இதை தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா, கடன் வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கடன் வாங்குறத இலவசங்களாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டேன், அதற்கான காரணங்களையும் சொல்லிட்டேன். சரி, இப்போ இந்த கடன் வாங்கி அதை நம்ம என்ன தான் பண்ணணும் நீ எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக எல்லா விதமான இலவசங்களும் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு காலையிலையும் மதியானமும் நல்ல சத்துணவு போடுறாங்க. இது ஃப்ரீ தானப்பா, இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா சாப்பாடு போடுறதுனால 4 குழந்தைகள் வருவாங்க, கற்றலில் இடைநிற்றல் அப்படிங்கிறது நிற்கும், நடுவில் பசங்க ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறது அப்படிங்கிறது நிற்கும். ஸோ நிறைய பேர் படிப்பாங்க, நல்ல அறிவார்ந்த சமூகமாக நம்ம மாறுவோம், நிறைய யோசிப்பாங்க, நிறைய புது புது இன்னோவேஷன் கிரியேட் ஆகும், நிறைய பட்டதாரிகள் வெளியே வருவாங்க. அந்த பட்டதாரிகள்னால புது புது பொருளாதாரம் அப்படிங்கிறது உருவாகும், அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லையோ கல்வி நிறுவனங்கள்லையோ ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்கிறதன் மூலமாக அவங்க ஒரு வருமானத்தை ஈட்டுவாங்க. அந்த வருமானத்தின் மூலமாக நாம் நாளைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினோம்னா கூட அந்த பிஸ்கெட் பாக்கெட்லேருந்து அரசுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சத்துணவு கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாதிரியான இலவசங்கள் அப்படின்லாம் பார்த்தா இது நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதுக்குள்ள தான் வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அது நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மனிதர்கள் மேல் நாம் செய்யக்கூடிய ஒரு முதலீடு அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். அது தமிழ்நாடு ஒரு மாநிலமாக நம்மளுடைய வளர்ச்சிக்கும், மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும், இண்டிவிஜுவலாக அந்த ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய வளர்ச்சிக்கும், குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் நிச்சயமாக பங்காற்றும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, அதை விட்டு மற்ற எந்த ரீதியாக இந்த பணத்தை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, இந்த உட்கட்டமைப்பு என்ன? உட்கட்டமைப்பு என்னப்பா உட்கட்டமைப்பு அப்படின்னா, இந்த அணைகள் கட்டுறது, ஏரிகள் கால்வாய்கள் தூர் வாடுறது, அல்லது ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது, ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் கட்டுறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னப்பா பல்கலைக்கழகம் இருக்குது? ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டின்னு யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா வெட்டிவிடுவேன். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன கூத்து நடந்துட்டு இருக்குதுன்னு நம்ம கடைசியாக பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டமைப்போ, உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனை அப்படிங்கிறது இந்தியாவிலே மெடிக்கல் டூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய நடக்குது. அதாவது மருத்துவம் பார்ப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஆனால் இந்தியாவிலேயே த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டால்
தமிழ்நாட்டில் இல்லை. எய்ம்ஸு நியூடெல்லியாம். எங்கே போய் சொல்கிறது இதை? அப்போ உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய கடன்லேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானத்திலேருந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இந்த இலவசங்கள் இலவசங்கள் இலவசங்கள்னு மக்கள்கிட்ட இலவசங்களை திணிக்கிறதுக்கும் இலவசங்களை தெளிக்கிறதுக்கும் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோமே தவிர நம்ம மாநிலத்தோட உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கும் நம்ம மாநிலத்தோட வருவாயை பெருக்கிறதுக்கும் நம்ம இந்த வேலையை பார்க்குறதே இல்லை. சரிப்பா, கடன் பேசுகிறியே, எவ்வளோப்பா கடன் அதிகமாக இருக்குது, ஏன்ப்பா இந்த கூவுற அப்படின்னா, இப்போ ஒரு கிராஃப் போடுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், கடன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதுக்கேற்ற வட்டி விகிதம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். வருஷத்துக்கு 62,000 சொச்சம் கோடி வட்டியாகவே கட்டிகிட்டு இருக்கோம். 62,000 சொச்சம் கோடி. புரிஞ்சுதுங்களா? அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் எந்த அளவுக்கான ஒரு நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படிங்கிறது. சரிப்பா, இதனால் எனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவங்க கடன் வாங்குறாங்க, எனக்கு சைக்கிளும் அது இதுவும் லேப்டாப்பு ஃப்ரீ ட்ராவலு எல்லாமே கொடுக்குறாங்க, நான் பாட்டுக்கு ஜாலியாக தானே பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த கடன் அப்படிங்கிறதையும் இதற்கான வட்டி விகிதம் அப்படிங்கிறதையும் யாருக்கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஜோப்லேருந்து எடுத்து கொடுப்பாங்களா? முதல்ல அவங்க ஜோப்லேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு அவ்வளோ காசு இருக்குதா? இருக்கும், வச்சுருப்பாங்க. 62,000 கோடியெல்லாம் சும்மா அவங்களுக்கு. ஆனால் அந்த 62,000 கோடி அவங்க ஜோப்லேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் மேலே வரிச்சுமையாக தான் செலுத்துவாங்க. அப்படி என்னப்பா வரிச்சுமை, என்னப்பா உனக்கு அதிகமாக ரேட்டு விற்றுவிட்டாங்க, நீ இந்த பேச்சு பேசுகிற அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் எது எந்தெந்த துறையில் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லி, சொத்து வரி அப்படிங்கிறது, அதாவது நம்ம வீடு நிலம் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சொத்து வரி அப்படிங்கிறத கடந்த 5 வருஷத்தில் 25% 150% அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10,000 ரூபாய் சொத்து வரி கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் 25,000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கீங்க. ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரம். மோஸ்ட்லாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பெருசாக எந்த பாதிப்பும் அடையலை. ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அதோடைய வால்யூம் கம்மி தான், அதனுடைய அளவுகோல் அப்படிங்கிறது கம்மி தான். ஆனால் இந்த தொழில் ரீதியாக மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த நெசவாளர்கள், அப்புறம் இந்த தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மின்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருஷம் 6% அதிகமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் பில்லு கட்டுறீங்க, வருஷம் 6 ரூபாய் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் 5 வருஷத்துக்கு 30 ரூபாய் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் 100 ரூபாய் நீங்கள் கட்டிகிட்டு இருந்தது அப்படிங்கிறது 130 ரூபா. இப்போ ஒருத்தர் தறிப்பற்ற வச்சுருக்காரு அப்படின்னா மாதம் ஒரு 10,000 ரூபாய் அவர் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் 10,000 ரூபாங்கிறது இன்றைக்கி அவருக்கு 13,000 ரூபாயாக மாறி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவரோட மொத்த வருமானம் வர்றது அப்படிங்கிறதே ஒரு 35-40 அப்படிங்கிறதே அதிகபட்சமாக பீக் சீசன் டைமில் ஒரு 35 முதல் 45,000 வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கலாம். எப்போது? பீக் சீசன் டைமில் ராத்திரியும் பகலுமா ஷிஃப்ட் ஓட்டி ஆர்டரும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அப்படிங்கிற பட்சத்துலேயே அவங்களுக்கு அவ்வளோதான் காசு வரும். அதில் 13,000 ரூபாய் அவங்க கரண்ட் பில்லுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீதி அவங்க கையில் என்ன இருக்கும்? எதை வச்சு அவங்க பொழப்பு நடத்துவாங்க? இது பீக் டைமில். மற்ற சில சமயங்களில் 20-25,000 அவங்களோட வருமானங்கிறது சுருங்கி போயிடும். அந்த 25,000 13,000 ரூபா கரண்ட் பில் கட்டிட்டு மீதி இருக்கிற 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் வச்சு அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? ரெண்டாவது. மூணாவது, வாட்டர் சார்ஜஸ், அதாவது நம்ம தண்ணி வரி அப்படிங்கிறது 25 முதல் 100% அதிகமாக இருக்குது. இந்த 25 முதல் 100% அப்படிங்கிறது ஒன்றியத்தில் எவ்வளோ, ஊராட்சியில் எவ்வளோ, பேரூராட்சியில் எவ்வளோ, மாநகராட்சியில் எவ்வளோ, நகராட்சியில் எவ்வளோ அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது. நான் ஒட்டுமொத்தமாக 25 முதல் 100% அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து, நிலத்தினுடைய கைட்லைன் வேல்யூ, அதாவது நிலத்துக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்கோம். இந்த ஊராட்சியில் இந்த ஏரியாவில் இவ்வளவு தான் நிலம் போகணும், இந்த ஒரு சென்ட் நிலம் அப்படிங்கிறது இவ்வளவு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு ஒரு விலையை நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த விலைக்கு தான் விற்கிறாங்களான்னு கேட்டால் அது வேறு, அது ஒரு ரியல் எஸ்டேட்டு மாஃபியான்னு வச்சுக்கோங்க, அது மார்க்கெட் வேல்யூவில் தான் விற்பாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது கடந்த 5 வருஷத்தில் 33% அதிகமாகிடுச்சிருக்கு. அப்போது சரிப்பா, இந்த கைட்லைன் வேல்யூனால என்ன பிரச்சனை? மார்க்கெட் வேல்யூவில் தான் விற்பாங்கன்னு நீயே சொல்லிட்டேன். இதனால் நம்ம வாங்கக்கூடிய நிலத்தினுடைய மதிப்பில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி, அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸு அப்படின்னு நிறைய கட்டுவோம் நம்ம அந்த நிலத்தை நம்ம பேரில் பத்திரப்பதிவு பண்ணுறப்போ. இது எல்லாமே 33% அதிகமாகும். அதுதான் பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அதாவது ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் ஒரு லாயர் இருக்கார், ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு, ஒரு சிஏ இருக்காங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான
வரி அப்படிங்கிறது 10 முதல் 35% அதிகமாக இருக்குது. அதே போல் வெஹிக்கல் டேக்ஸ், ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் எல்லாத்துலேயும் சேர்த்து அது ஒரு 10 முதல் 20% அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம மதுப்பிரியர்கள் அருந்தக்கூடிய மதுபானம், இதில் தான் அவங்களுக்கு மேஜரான வருமானமே. அதுலேயும் பாருங்கள் 10 முதல் 30% வரி அதிகப்படுத்தியிருக்காங்க. வரி அதிகப்படுத்தினாலும் நம்ம ஆளுங்க குடிக்கிறது நிறுத்த மாட்டாங்கங்கிறத தெரிஞ்சு தான் அவங்களும் வரி அதிகப்படுத்துகிறாங்க. நம்ம ஆளுங்களும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வாசித்த இந்த வரி விதிப்பு அதிகமானதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு வகையில் நம்ம தான் காசு கொடுக்குறோம். அப்போது இவங்க இந்த 5 வருஷத்தில் நாங்கள் தான் தொடர்ந்து ஜிடிபியை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறோம் அப்படின்னு மாறுதட்டிக்கிறதுல என்ன பயன் இருக்குது? நிறைய செலவு பண்ணுற காசை எங்ககிட்ட இருந்தே வரியை வாங்கி திரும்ப போட்டு மேலே கொடுத்துட்றேன். அப்போது அந்த லெவல் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிட்டே தானே இருக்கும். அப்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பாட்டுக்கு இந்தியாவுடைய ஜிடிபியில் பெரும் பங்காற்றுறது நாங்கள் தான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருப்ப. ஆனால் இங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் பாதிக்கப்படுறது யார்? சாமானிய மக்கள், அப்பாவி தமிழ்நாட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிவ் அ மேன் அ ஃபிஷ், யூ ஃபீட் ஹிம் ஃபார் த டே. டீச் ஹிம் ஹவு டு ஃபிஷ், யூ ஃபீட் ஹிம் ஃபார் த லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக சொல்கிறேன்னு தெரில. இதனுடைய அர்த்தம், பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு நீங்கள் மீன் கொடுக்குறீங்க அப்படின்னா அன்றைக்கே அவனோட பசி நீங்கள் போக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அவனுக்கு எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்நாள் பசி நீங்கள் போக்கிட்டதா அர்த்தம். இதே போல தான் இலவசங்களுக்கும் உட்கட்டமைப்புகளுக்கும், அதாவது நலத்திட்ட உதவிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். நமக்கு ஒரு நாள் ஒரு மீன் துண்டு போட்டு இந்தப்பா டிவி, மிக்சி, கிரைண்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நாள் பசி ஆத்துற மாதிரி. ஆனால் இந்த பல்கலைக்கழகங்கள் கட்டுறது, விடுதிகள் கட்டுறது, மருத்துவமனைகள் கட்டுறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்நாள் பசியை தீக்கிற மாதிரி. ஆனால் இதை பற்றி அரசியல்வாதிகளோ அரசியல் கட்சிகளோ பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா அது பெரிய கவனத்தை ஈர்க்காது, மக்களுக்கு அதை பற்றின புரிதல் இல்லை. ஆனால் இது டிவி கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பயங்கரமான கவனத்தை ஈர்க்கும் இல்லையா? அதனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பொறுப்பான தமிழ்நாட்டு பிரஜையாக, ஒரு பொறுப்பான வாக்காளனா நாம் எல்லாத்தையும் யோசிச்சு தானே ஆகணும். நமக்கு அந்த மாதிரி சுயநலமான விருப்பு எதுவும் இல்லை இல்லையா? நம்மளோட நலனையும், நம்ம தமிழ்நாட்டு அப்படிங்கிற மாநிலத்துடைய நலனையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் யோசித்து நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வலியுறுத்திக்கிறேன். இன்னொன்று, இந்த இலவச கலாச்சாரம் அப்படிங்கிறது எப்போ அதோட உச்சத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 ஒரு அறிவிப்பு வந்துச்சு. நாங்கள் ஜெயிச்சா எல்லாருக்கும் கலர் டிவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. 2011 அதை தொடர்ந்து இன்னொரு அறிவிப்பு வந்துச்சு. நாங்கள் ஜெயிச்சா எல்லாருக்கும் மிக்சி, கிரைண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. நான் யார் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு புரியல. நம்ம என்ன ஏலம் விடுறதுக்கான பொருளை நான் மிக்சி, கிரைண்டர் கொடுக்குறேன், நான் டிவி கொடுக்குறேன், நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளையும் நம்மளுடைய வாக்குகளையும் ஏலத்துக்கு எடுக்கிற மாதிரி இந்த அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க மக்களும் நம்மளுடைய சுயமரியாதையும் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலமும் ஒரு ஏலத்துக்கு வைக்கப்பட்ட பொருளா அப்படிங்கிறத தமிழக மக்களாகிய நீங்களும் நானும் நம்ம ஒரு சமூகமாக யோசித்து சிந்திச்சு ஓட் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா, போன வீடியோவில் தான் நீ மாற்றத்துக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீ சொல்கிற மாற்று அப்படிங்கிற கட்சிகளும் நாங்கள் அவ்வளோ காசு கொடுப்போம், மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம், 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம்? ஆல்ரெடி ஆண்ட கட்சிகளுக்கும் இப்போ புதுசாக 2 எட்ஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு புரியுது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து யோசிச்சு பாருங்களேன். மீதி இருக்கிற ஆல்ரெடி ஆண்ட கட்சிகள் அவங்க மக்களை கவர்றதுக்காக அந்த இலவசங்கள் அப்படிங்கிற அறிவிப்பை அள்ளி தெளிச்சாதான் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு அவங்க பண்ணுறப்போ, இவங்க நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மக்கள் யார் அவங்களை கவனிப்பாங்க? புரிஞ்சுதுங்களா? ஆனால் அவங்களுக்கும் தெரியும், நம்மளால் வந்தால் நிச்சயமாக இந்த இலவசங்கள்லாம் கொடுக்க முடியாது, இலவசங்கள் கொடுக்கறது தவறு அப்படிங்கிறது இந்த புதுசாக என்ஃபோர்ஸ் ஆகிருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது? அவங்களோட தலையெழுத்து, அவங்களோட சூழ்நிலை, அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். இத்தனை நாளாக இலவசங்களுக்கு பழகி போய்
குட்டிச்சுவராக ஆகியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள். அவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா இப்படி அவங்களும் 4 விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஹோப்ஃபுல்லி அவங்க இலவசங்களை தவிர்த்து மக்கள் நலத்திட்டங்களில் பெருசாக கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நம்புவோம். சிந்திச்சு இப்போ சொன்னக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் மனசில் வச்சு வாக்களித்து ஒரு பெட்டரான தமிழ்நாட்டை, பெட்டரான எதிர்காலத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.